வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில இப்ப நாம கேட்க போற கதை சோம்பேறித்தனம். ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருந்தாரு. அவரு ரொம்ப சிறப்பான ஆட்சி முறைய பின்பற்றி வந்தாரு. இயற்கை விவசாயமும் தோட்டக்கலையும் செழித்து வளர்ந்தது. அவரோட நாட்டுல இருக்க விவசாய பொருட்களை அண்டை நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணாரு. இதனால அங்க இருந்த மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போட இருந்தாங்க. விவசாயிகளுக்கு ஏற்ற கூலிகள் வழங்கப்பட்டது. தோட்ட பயிர்களுக்கு ஏற்ற விலை நிர்ணயம் பண்ணது. இப்படி எல்லா விஷயத்தையும் தாண்டி நிறைய சந்தோஷங்களும் வளமும் செழிப்பும் அந்த நாடு ஃபுல்லாவே நிறைஞ்சு இருந்தது. அரசர் எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு காட்டவே இல்லை. பாகுபாடு இல்லாத ஒரு அரசரா அவரு நீடூடி வாழ்ந்து வந்தாரு. அவரு மலைவாழ் மக்களுக்கும் நிறைய பரிசுகள் அனுப்பினாரு. அந்த மலை கிராமத்தையோ அந்த காடுகளை விட்டு வராம அங்கேயே வாழக்கூடிய மக்களுக்கு பயிர்கள், பழங்கள், காய்கறிகள்னு எல்லா விவசாய பொருட்களையும் இலவசமா வழங்கி வந்தாரு. அதனால நாடு மட்டுமல்ல, காடும் செழுமையா இருந்தது. இப்படிப்பட்ட அரசருக்கு ஒரு சின்ன மன வருத்தம். அதாவது அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லையே என்ற குறைதான். அரசருக்கும் அரசிக்கும் குழந்தை கிடையாது. அரசர் ஏகபத்தினி விரதர், ராம பக்தர். அவர் அரசியை தவிர வேறொரு பெண்ணை நிச்சயம் மணக்க மாட்டேன் என்று உறுதியோடு இருந்தவர். என்னதான் அரசி நாட்டு மக்களுக்காக சிரிச்சு சந்தோஷமா இருந்தாலும், அரசருக்கான சேவைகளை செய்தாலும், இந்த தலைமுறையை வளர்க்க ஒரு வாரிசு என்னால தர முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடவே இருந்தாங்க. ஒரு நாள் மலைவாழ் மக்கள் கிராமத்துல இருந்து ஊர் தலைவர் அரசரை பார்க்க வந்திருந்தாரு. அரசருக்காக நிறைய இயற்கை சார்ந்த பொருட்களையும் மலையில கிடைக்கக்கூடிய அரிய வகை மூலிகைகளையும் கொண்டு வந்தவர் அரசருக்கு வணக்கம் சொல்லி அரசருக்கு தாம் கொண்டு வந்த பரிசெல்லாம் கொடுத்தாரு. அரசர் தன்னுடைய அரசவை இருக்கையிலிருந்து எழுந்து இறங்கி வந்து அவருக்கு சரிசமமா நின்று, நான் நாட்டுக்கு ராஜானா, நீங்கள் மலைவாழ் மக்களுக்கு ராஜா, உங்களுக்கான மரியாதையை நான் கொடுத்தே ஆக வேண்டும்னு தாழ்மையோட அவரை சரிசமமா நடத்தினாரு. அவருக்கான வரவேற்பையும் மரியாதையோட தந்தாரு. அவர் ஒரு நாள் அரண்மனையிலே தங்க வைக்கப்பட்டார். கிராம மக்களுக்கான, மலைவாழ் கிராம மக்களுக்கான தலைவரான அவர் அவங்களுக்கான சில பிரச்சனைகளை அரசர்கிட்ட சொல்றதுக்காக வந்திருந்தார். அப்பொழுது அரசரோட அன்பையும் பணிவையும் பார்த்து ரொம்ப மனம் நெகிழ்ந்து போனாரு. அரசரை பத்தி அமைச்சர்கள் கிட்ட அந்த மலைவாழ் மக்களோட தலைவர் ரொம்ப புகழ்ந்து பேசினாரு. அப்போ அந்த அமைச்சர்கள்ல ஒருவர் வந்து சொன்னாரு, என்னதான் நல்ல மனசுக்காரரா இருந்தாலும் கடவுள் அவருக்கும் ஒரு குறைய வைக்கதான் செய்யறாரு. என்ன அரசருக்கு குறையா, என்ன அதுன்னு கேட்க, ஆம், அரசருக்கு வாரிசு கிடையாதுன்னு அமைச்சரும் சொல்ல, அரசரோட கஷ்டத்தை எப்படியாவது நம்ம மாத்திடணும். இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாரும் இந்த பூமியில வாழ்றதே பெரிய அதிசயம். இவருக்கு இந்த குறை இருந்ததுன்னா நல்லவர்கள் ஏதோ ஒரு குறையோட இருப்பார்கள்ன்ற பேரும் ஊர் முழுக்க பரவல். அவர் நல்ல மனசுக்கு அவருக்கு நல்லது ஆகியே ஆகணும்னு சொல்லிட்டு அரசரை பார்க்க அவரோட அரண்மனைக்கு போறாரு கிராம தலைவர். அரசரும் அவரை வரவேற்று உட்கார வைக்கிறாரு. கிராம தலைவர் அரசர்கிட்ட சொல்றாரு, ஐயா, எங்களுக்கா, அதாவது நாங்க மலைவாழ் கிராம மக்கள், எங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தாலோ, குறைகள் இருந்தாலோ, பிரச்சனை இருந்தாலோ முதல்ல நாங்க எங்க கிராம தேவதைய வணங்குவோம். பின்னாடி எங்க சித்தரை தான் நாங்க போய் பார்ப்போம். எங்க மலையுள்ள ஒரு சித்தர் இருக்காரு. அவரு ரொம்ப நாட்களா அங்கேயே தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல மனசுள்ள மனிதர்கள் அவர் முன்னாடி போய் நிற்கும் போது அவர் கண்களை திறந்து பார்ப்பாரு. கண்டிப்பா அவர் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் ஆசீர்வாதமும் வழங்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு காலையில என்னோடவே புறப்பட்டு சித்தரை பார்க்க வர முடியுமான்னு கேட்கிறாரு. அரசரும் சரி, நான் நிஜமா உங்க மனசுக்காகவும் உங்க நம்பிக்கைக்காகவும் நான் வரேன்னு சொல்றாரு. மறுநாள் காலையில அரச மரியாதையோட அந்த கிராம தலைவரும்
அரசரும் அரசியும் மலை மேல ஏறி போறாங்க. சித்தர் இருக்க இடத்தை நோக்கி அரசரும் அரசியும் கிராம தலைவரும் போறாங்க. சித்தர் கிராம தலைவர் சொன்ன மாதிரியே ஒரு தவக்கோலத்துல இருக்காரு. அரசர் அவரை பார்த்ததும் வணங்க போறாரு. உடனே கிராம தலைவர் அரசரை தடுத்து நிறுத்தி, பொருங்கள் அரசரே அப்படின்னு சொல்லி ஒரு பானை நிறைய தேனை எடுத்து அந்த சித்தர் முன்னாடி வைக்கிறாரு. உடனே அந்த சித்தர் ஒரு மரத்து கீழே தவம் பண்றாரு இல்லையா, அந்த மரத்து மேல ஒரு பெரிய கரடி சித்தருக்கு பாதுகாப்பா இருக்கு. அந்த கரடி கீழே பொத்துன்னு குதிச்சு அந்த பானையில இருக்க தேனை குடிச்சிட்டு மயங்கி அந்த பக்கமா போய் சருகுல படுத்த அப்புறம் அரசரை அழைச்சிட்டு போய் கிராம தலைவர் சித்தர் முன்னாடி நிறுத்துறார். அரசரும் மரியாதையோட சித்தரை விழுந்து வணங்குறாரு. அந்த நேரத்துல சித்தர் கண் திறந்து பாக்குறாரு. அந்த நிகழ்ச்சியிலேயே மற்றவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, அரசரோட நல்ல மனசு சித்தருக்கு புரிஞ்சிருக்குன்னு. கண் விழிச்சு பார்த்ததும் அரசரை வணங்குறாரு சித்தர். நாங்கள் காடுகள்ல மன அமைதிக்காக எங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு இறைவனை நோக்கி தவம் பண்றோம். அதனால இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சில சக்திகளையும் பெறுறோம். ஆனா உங்களை மாதிரி மகான்கள் எல்லாரும் நாட்டுல வாழ்ந்து அடுத்த மக்களை சீரும் சிறப்புமா வாழ வைக்கிறீங்க. எல்லா குடும்பத்தோட சந்தோஷத்துக்கும் ஏதோ ஒரு வகையில நீங்க காரணமாவும் இருக்கீங்க. உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப திருப்திகரமான நாள் அப்படின்னு சொல்றாரு. சித்தர் வாயிலிருந்து இவ்வளவு புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்ட அரசர் கண்கள்ல கண்ணீர் நீரா ஊற்று எடுத்து கண்ணீர் பெருக அரசர் வளர்ந்து வணங்குறாரு சித்தர். சித்தர், நீ எதற்கு வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அரசே. உங்களுக்கான 2 வாய்ப்புகளை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உள்ளங்கையை மூடி ஒரு மந்திரம் சொல்றாரு. உள்ளங்கையில 2 நெல்லிக்கனிகள் வருது. அதுல முதல் நெல்லிக்கனியை எடுத்து அவரு தவம் பண்ற இடத்துக்கு தரையில, அதாவது அவர் தவம் பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த இடத்தோட தரையில வைக்கிறாரு. அந்த நெல்லிக்கனியை வச்சுட்டு சித்தர் சொல்றாரு, இந்த நெல்லிக்கனிய உன் மனைவி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தை சிறு வயது முதலே வீரம், விவேகம், கூர்மை, அறிவொளி தன்மை, திண்மை, வன்மைன்னு எல்லா குணங்களும் மேலோங்கி இருக்க அனைத்து கலைகளையும் வசமாக்கி ஒரு வீர இளவரசியா வளர்ந்து வருவார். அவ உன் நாட்டுக்கு எதிரிகள் படையெடுத்து வந்தா முதல் ஆளா நின்று அவர்களை தாக்கி தூக்கி எறிவாள். ஆனால் நடக்க போகும் எதிர்காலத்தையும் நான் சொல்கிறேன். அவளுக்கான துணை கிடைத்தவுடன் அவள் உன்னை மறுதளித்து விட்டு உன்னை அரச பதவியிலிருந்து இறக்கி அவள் அரசியாக்கி அந்த நாடை, அதாவது நீ ஆட்சி செய்யும் நாடை மிகுந்த செழிப்புடனும் வளமுடனும் ஆட்சி செய்வாள். அவளால் உன் தலைமுறை வளராது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அடுத்த நெல்லிக்கனிய அதே தரையில வைக்கிறாரு. இந்த நெல்லிக்கனியை வச்சுட்டு, இந்த நெல்லிக்கனியை உன் மனைவி உண்டால் உனக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறப்பான். அவன் கல்வி, கேள்வி, அறிவு கூர்மை இப்படி எந்த ஒரு நல்ல வகையிலும் நல்ல செயல்களிலும் இருக்க மாட்டான். சோம்பேறித்தனம் அவனிடம் மேலோங்கி இருக்கும். அது மட்டுமல்ல, அவன் கடைசி வரை உன்னை சார்ந்தே வாழ்வான். நீ உன் வயோதிகம் வரையிலும் நீ ஆட்சி பொறுப்பை உன் முதுகில் சுமந்தே தீர வேண்டும். உனக்கான மரியாதையும் கிடைக்காது. அவனோட வாரிசுகளும் அவனை பின்பற்றும். இவனை, இந்த நெல்லிக்கனியை உண்டு நீ ஆண்மகன் பெற்றால் உன் தலைமுறை செழித்து வளரும். ஒரு பெண்மகள் வீரமாய் வளர்வாள், ஆனால் உன் தலைமுறை வளராது. ஒரு ஆண்மகன் சோம்பேறித்தனத்துடன் இருப்பான், ஆனால் உன் தலைமுறை வாழையடி வாழையாய் வளரும். உனக்கு எதில் என்ன விருப்பம் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டு சித்தர் சொல்றார். இதை கேட்ட அரசருக்கும் அரசிக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. அரசி பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க, அரசரோட பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க.
3 அடி அரசருக்கு 1 அடி முன்னால் வந்து நின்று அந்த பெண் குழந்தைக்கான நெல்லிக்கனியை கையில் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு என் கணவரிடம் என்ன குழந்தை வேண்டும் என்று கேட்கும் அபிப்பிராயம் கூட கிடையாது. தேவமே, எனக்கு நீங்கள் 2 வாய்ப்புகளை கொடுத்துள்ளீர். பெண்ணாக பிறந்தால் அவள் தாய் தந்தையரை மறந்து ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து அவனோடு வாழ்ந்து அவன் தலைமுறையை செழிப்பாக்குவதே அவளின் கடமையாகும். இதனால் எனக்கு ஐயமில்லை. ஆனால் நாங்கள் எங்கள் தலைமுறையை வளர்ப்பதற்காக ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுத்தால் அவனின் சோம்பேறித்தனம் அவனை மட்டுமல்ல, அவன் தலைமுறையை மட்டுமல்ல, எங்கள் நாட்டு மக்களையும் பாதிக்கும் என்றார். அரசருக்கு அரசியோட எண்ணம் புரிந்தது. அரசர் சித்தர் அருகே வந்து, ஐயா, என் மனைவி மிக்க புத்திசாலி. அவள் என் மனதில் என்ன தோன்றியதோ அதையே தேர்ந்தெடுத்துள்ளார். சோம்பேறித்தனம் என்பது குந்தி தின்றால் குன்றும் அழியும் என்பார்கள். ஒருவன் சோம்பேறித்தனமாக, பொறுப்பற்றவனாக, தீய குணங்களை உடையவனாக இருந்தால் அவனால் அவனையே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. பிறகு எப்படி அவன் அரச பதவியை காப்பாற்றிக் கொள்வான்? அரச பதவி இழந்தால் நாடையும் இழக்க வேண்டி வருமே. நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் செழிப்புடனும் வாழும் வாழ்க்கையும் பறிப்போகுமே. என் தலைமுறை வளர்ந்து ஒரு சோம்பேறியை நான் கொண்டால் என் நாடும் நாட்டு மக்களும் அழிவரே. சித்தரே அப்படின்னு சொல்லி அரசர் முடிக்க அரசி தொடங்குறாங்க. அரசை என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தங்கிட்ட இருக்க பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை, புகழாசை, பதவி ஆசை, இந்த மாதிரியான ஆசைகளால அவனுடைய மனைவி துன்பப்படுவார். அவனுடைய வாரிசுகள் துன்பப்படுமே தவிர அவனை சுற்றி இருக்கும் நாடுகளும் மக்களும் அதிகமான துன்பத்திற்கு ஆட்கொள்ள மாட்டார். ஆனால் ஒருவனிடம் சோம்பேறித்தனம் மட்டும் இருந்தால் அவனால் அவனையே கவனித்துக் கொள்ள இயலாது. அவனால் நிச்சயம் எங்களையும், எங்கள் ஆசைகளையும், எங்கள் நாட்டு மக்களையும், என் நாட்டு மக்களின் வளத்தையும் காப்பாற்ற இயலாது. இறைவா, எங்களின் தலைமுறை இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஒரு பெண்ணை, ஒரு வீர மங்கையை ஈன்று என் வீர அரசியை ஒரு நாடாளும் மகாராணியாக மாற்றி எங்கள் நாட்டை நாங்கள் வீரத்தோடு அவளிடம் ஒப்படைத்துவிட்டு அவள் எங்களை மறுதளித்தாலும் நிம்மதியுடன் எங்களின் இறுதி காலத்தை நோக்கி நாங்கள் பிரயாணப்படுவோம் என்றால் அரசு. உடனே, நல்ல முடிவைத்தான் இருவரும் எடுத்திருக்கிறீர்கள். உங்களின் விதியின்படி உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறக்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ தீய குணங்களும் தீய எண்ணங்களும் மனிதரிடையே இருந்தாலும் அதைவிட மோசமானது ஒரு மனிதனுடைய சோம்பேறித்தனம். சோம்பி இருத்தல் என்பது அவனின் கால நேர விரயம். அடுத்தவர்கள் அவனுக்காக உழைக்க நேரிடும். அடுத்தவர்களின் மனதில் அவனை பற்றிய எண்ணங்களில் சலிப்பு ஏற்படும். மரியாதையும் இருக்காது, அவன் வாழ்க்கைக்கு அர்த்தமும் இருக்காது. இதைத்தான் பெரியவர்கள் குந்தி தின்றால் குன்றும் அழியும் என்று கூறுவார்கள். நீங்கள் எடுத்த முயற்சியும் தேர்ந்தெடுத்த நெல்லிக்கனியும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். கூடிய விரைவில் நீங்கள் ஒரு அழகிய மகளை ஈன்றெடுப்பீர்கள். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களின் தலைமுறைக்கு இருக்கும் என்று ஆசீர்வாதம் செய்துவிட்டு கண்களை மூடினார். அரசரும் அரசியும் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு இறங்கி வராங்க. அரசி அரண்மனைக்கு வந்ததும் அவங்க குலதெய்வ பூஜையை முடிச்சுட்டு அந்த நெல்லிக்கனியை சாப்பிடுறாங்க. அன்றிலிருந்து 1.5 வருடம் கழித்து அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த சித்தர் சொன்ன மாதிரி அவளும் ரொம்ப வீரமா வளர்ந்து அவர் என்ன சொன்னாரோ அது எல்லாமே அவள் வாழ்க்கையில படிப்படியா நடக்க தொடங்குது. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம காலையில எழுந்திருக்கிறதே ரொம்ப லேட்டா தான் எந்திரிப்போம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை குறிச்ச டைம்ல செய்ய முடியாது. நம்ம ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப உயர்வான இடத்த தொடணும், இன்னைக்கான வேலைகளை சிறப்பா செய்யணும்னு நினைப்போம். ஆனா நடுவுல நம்மளை இடைமறிக்கிற நிறைய
சோம்பேறித்தனமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சோம்பேறித்தனம் இருக்கிற ஒருத்தனை அவனாலே பார்த்துக்க முடியாது. அவனுக்கான வேலையை அவனே சரியா செய்ய முடியாது. ரொம்ப சோம்பேறியா இருக்கிறவனை சுற்றி 4 பேர் அவனுக்காக உழைக்க வேண்டி வரும். அவனுக்கான அவங்க வாழ்க்கைய சில நேரங்கள்ல அவங்களோட வாழ்க்கை நேரத்தை செலவிட வேண்டியது வரும். இந்த உலகத்துல இருக்க நிறைய எதிர்மறை பழக்கங்கள்ல சோம்பேறித்தனமும் உண்டு. நீங்க என்னைக்காவது நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த நாள் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்ணாடியை பார்த்து கொஞ்சமும் யோசிக்காம பலாருன்னு ஒரு அறை கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்க வேலையை உங்களுக்காக நீங்க செய்யாம வேற யாரு செய்யலாம்? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம அந்த வேலையை செஞ்சுதானே ஆகணும். அதை நம்ம இன்னைக்கே சிறப்பா செய்யணும். சோம்பேறியான ஒரு மகனுக்காக அந்த அரசர் தலைமுறையே எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி பெண் பிள்ளைய, வீரமான பெண் பிள்ளைய தேர்ந்தெடுத்ததால் இந்த கதை சொல்லுது. அதுதான் நமக்கு சோம்பேறித்தனம் எப்பவும் நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி இருக்க மக்களை மட்டும் இல்லை, நமக்கான சொத்துகளையும் அழிக்கும், நமக்கான சுகங்களையும் அழிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்போடு இருங்க. நாளைக்கு செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம்னு உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உங்களை பார்த்து நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்க. உன் வேலைய நீ செய்யாம உனக்காக வேற யாரு செய்வா அப்படின்னு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு உங்களை நீங்களே உத்வேகப்படுத்திட்டு இந்த சோம்பேறித்தனத்துல இருந்து வெளியே வந்துடுங்க. சரிங்களா? புத்திசாலிகள் எப்போதும் சோம்பேறிகளா இருக்கிறதில்ல. சோம்பேறிகள் எப்பவும் புத்திசாலியாகவும் வாழ்க்கையில உயர்ந்தவனாகவும் ஆகிறது கிடையாது. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசங்களையும் இந்த ரெண்டுத்துக்கான பண்புகளையும் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.